ஹாய் சங்கரனா, வாட் a surprise. உங்களை பிடிக்கலன்னா இவ குட் பை சொல்லிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என்னம்மா இது? குட் நைட் சொன்னவங்களாம் போய் தூங்கிடுறாங்களா இல்ல குட் பை சொன்னவங்களாம் பிரிஞ்சு தான் போயிடுறாங்களா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்களும் போடுங்க. இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு. ஓகே. The number you are trying to reach is currently not answering your call. சைன் பண்ணுங்க. சந்தியா, இப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. சைன் பண்ணு. சந்தியா, உனக்கு என்ன பைத்தியமா? அவனுக்கு நேரம் கல்யாணம் முடிச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கும். அது அவன் ப்ராப்ளம். இந்த கல்யாணமும் நின்னு போச்சுன்னா உனக்கு தான் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணது நான். அதை நானே அனுபவிக்கிறேன். இப்போ இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என் மனசுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், வெளியே ஒருத்தன் இருப்பான். சந்தியா, நீ ஏற்கனவே டிவோர்ஸ் வாங்கிட்ட. நாங்க பேப்பர்ல பிரிஞ்சிருக்கலாம், கோர்ட்ல பிரிஞ்சிருக்கலாம், ஆனா இங்க இல்ல. அவன் எப்படி எல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்கிறத மறந்துட்டியா சந்தியா? அவன் எப்படிலாம் என்னை பார்த்துக்கிட்டாங்கிறதையும் நான் மறக்கல. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி யுவா. லைஃப்ல நான் 2 தப்பு பண்ணிட்டேன். 1, சரவணன் லைஃப்ல இருந்து எக்ஸிட் ஆனது. 2, உன் லைஃப்ல என்டர் ஆனது. சரவணன் மேல இருந்த கோபத்துல தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேனே தவிர உன் மேல இருந்த விருப்பத்துல இல்ல. சாரி நீ சொல்லக்கூடாது சந்தியா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் லைஃப் செட் ஆகாது சந்தியா. நான் இந்த நிமிஷம் கூட நடிச்சேன்னா லைஃப் லாங் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தேங்க்யூ சந்தியா, தேங்க்யூ so much. Excuse me. You are so lucky, நிமிஷா. சரவணன் ரொம்ப நல்லவன்.
ஆனா கொஞ்சம் அவசரம் ஜாஸ்தி. நீங்களும் என்ன மாதிரி அவசரப்பட்டுறாதீங்க. அப்புறம் உங்க லைஃபும் என்ன மாதிரி ஆயிடும். பாய். சந்தியா, I'm also not that lucky. பயமா இருக்கு சரவணா. என்ன பாத்துக்குவல்ல? நல்லா பார்த்துக்குவேன். நோ நோ ஹலோ சரவணா, சாரி நிமிஷா, இந்த கல்யாணம் நின்று போனா நீ என்ன மட்டும்தான் மிஸ் பண்ணுவ. ஆனால் நடந்துச்சுன்னா லைஃப் லாங் உன் சந்தோஷத்தையே மிஸ் பண்ணுவ. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் சந்தியாவை மறக்க முடியல. இனிமேலும் அவளை மறக்க முடியாது. என்னடா திடீர்னு இப்படி பேசுற? ஒரு நிமிஷம். பொண்டாட்டி இருக்கிறப்பவே அதை மறைச்சிட்டு திருட்டுத்தனமா பல பேரை கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல டைவர்ஸ் ஆன பொண்டாட்டியோட வாழ்ந்த வாழ்க்கைய கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம என்கிட்ட ஓப்பனா சொன்னீங்களே, அப்பவே உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிமிஷா, வாட் இஸ் திஸ்? டாட், பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா கம்பல் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் நிமிஷா. Thank you நிமிஷா. Thank you so much. ஆல் தி பெஸ்ட். எங்கடா என் ஹஸ்பண்ட்? யாரு ஃபர்ஸ்டா செகண்டா? சரவண மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்ற விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லல? அவர் கூட தான் சொல்ல. அங்கிள், உங்களுக்கு தேவையான டவுரி எல்லாம் எங்க அப்பா மூலமா கரெக்டா வந்து சேர்ந்துரும். அங்கிள், நீங்க ஏதோ பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண சொன்னீங்களே, அந்த செலவையும் டவுரியோட சேர்த்து வாங்கிடுங்க. சும்மா இருடா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அத்தை, சரவணனை நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம், ஆனா மறக்கல அத்தை. அன்னைக்கு கோயில்ல சொன்னீங்களே, இந்த காலத்துல ஆம்பளைங்கள யாரும் ராமனுங்க இல்ல, ஆனா எந்த காலத்துலயும் பொம்பளைங்கள சீதைங்க இருப்பாங்கன்னு. அது தப்பு அத்தை. ஆம்பளைங்கள்ல ராமனுங்களும் இருக்காங்க. உங்க புள்ள ராமன். கேட்டு திருந்து. என்னடா பாக்குற? கிஸ் பண்றா, கிஸ் பண்றா. என்னடா பாக்குற? சந்தியா, அங்க என்னமா சத்தம்? அத்தை, இனிமே இப்படிலாம் அடிக்கடி சத்தம் வரும். முதல்ல எல்லாரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு பாண்டிச்சேரி கிளம்புங்க. உன்னதான் கிளம்ப சொல்றா. என் புருஷனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயம், அந்த தியாகுவ மறக்காம கூட்டிட்டு போயிருங்க. அவன் தான் என் புருஷனுக்கு எடுக்கிறது இல்லடா. என்னடா இதெல்லாம்? ரொமான்டிக்கா முடிச்சிட்டாங்க. ஆக்ஷனு, ஃபைட்டு இதெல்லாம் கிடையாது. வா.